ஹலோ கைஸ், ஐம் மிதுன் சாய். ரீசெண்டாக நேட்டிவ் வைவாவில் எட்டிங் லேக்கிங் அண்ட் பக் பவுண்டி கோர்ஸ் முடிச்சிருந்தேன். அதை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட டீச்சிங்கை பற்றி பேசி ஆகணும். அவங்க எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப ஸ்லோவாக அண்ட் கிளியராக சொல்லித்தராங்க. நீங்கள் எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் அவங்க வந்து நம்மளுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் தியரி, வெறும் தியரி மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் ஒன்ஸ் இதை காமிச்சிட்டு போகாமல் நிறைய டைம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி காமிக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் கூட தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் எதுவுமே ஸ்டார்டிங் ஈஸியாக புரியாது. இப்படி அவங்க ப்ராக்டிக்கலாக நிறையா டைம் நம்மளுக்கு வந்து டெமோ பண்ணி காமிக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களால் ஒரு பக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு ஒரு டூல்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அண்ட் வந்து பக்ஸ் எப்படி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் டைமிங்கில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கக்கிட்ட வந்து கூப்பிட்டு நீங்கள் டவுட்ஸோ இல்லை அன்னைக்கு கிளாஸ் நடத்துனது இல்லாமல் வேறு எதாவது உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு டைம் கேட்குறப்போ அவங்க வந்து உடனே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. என்னாலே வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ நான் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் வந்து என்னால் ஒரு பக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் புதுசாக இப்போ வந்து கோர்ஸ் பண்ணணுன்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை உங்களுக்கு பேசிக் தான் தெரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினைக்கிறீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நேட்டிவ் வைவா வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ.